வணக்கம். வெல்கம் டு சுவையின் ரகசியம். இன்றைக்கி நம்ம ஹேர் டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்ன கலர், நல்ல கலர் வந்திருக்கு பாருங்கள். நேச்சுரலான கலரே, ஒரு கெமிக்கலுமே போடாத சுலபமாக வீட்லேயே இயற்கை முறையில் செய்யலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை நான் தலைமுடிக்கு போடுறதுக்கோசரம் வாங்கியிருக்கேன். ரொம்ப குளிர்ச்சி. அப்புறம் இந்த இலையை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு நம்ம அதை எப்படிலாம் யூஸ் பண்ணுறதுன்னு மருதாணி பவுடராகவும் பண்ணிக்கலாம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை இலையெல்லாம் நல்லா எடுத்துடுறேன். எல்லாத்தையும் நல்லா ஒரு 3-4 வாட்டி நல்லா அலசி எடுத்தாச்சு. அதில் மண்ணெலாம் இருக்கும். நம்ம அலசினதை நல்லா நிழலில் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும். நல்லா காய வச்ச உடனே நிழல்லையே காய வச்சுருக்கேன். வீட்லேயே கலரெல்லாம் எப்படி மாறி பாருங்கள். இப்போ நம்ம நல்லா இதை பொடி பண்ணிக்கணும். நிழல்லையே தான் காய வச்சுருக்கேன். 2 நாள் ஆச்சு ஆனால் நல்லா காயறதுக்கு. இப்போ நம்ம ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி கடாய், இரும்பு கடாய் பாத்திர சாமான் கடைங்கள்லாம் கிடைக்கும். அங்கே இரும்பு கடாயின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக கிடைக்கும். இது நான் கொஞ்சம் வருஷம் ஆகிருக்கு. இது நான் யூஸ் பண்ணதுனால அந்த கலர் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் வாங்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ண அந்த மாதிரி கருப்பாகிடும். அது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா நல்லா கருப்பு கலர் ஆகிடும். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போடுறேன். போட்டுட்டு நார்மல் தண்ணி இது அப்படியே வச்சுட்டோன்னா நல்லா கருப்பு கலர் ஆகிடும். இந்த கடாயில், இரும்பு கடாயில் போட்டதுனால கருப்பாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ கலர் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த கலர் எப்படி இருக்குது, இதில் போட்டோன்னே கலர் நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஃபுல்லாக ஒரு 15 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலர் வந்துடும். இப்போ நம்ம கொஞ்சம் இதில் அப்படியே போட்டிங்கன்னா கொஞ்சம் திரியாக இருக்கும் இது. அதனால் நம்ம கொஞ்சம் வடிகட்டி கொஞ்சம் எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி போடுறேன். இந்த பாத்திரத்தை இதெல்லாம் ஒரு வாட்டி இதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த கடாயெல்லாம் வெறும் இதுக்கு போடுறதுக்கு மட்டும்தான். இது யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கழுவிட்டு கவரில் சுற்றி எடுத்து வச்சுக்கணும். எப்பப்போ தேவைப்படுதோ அப்போல்லாம் பண்ணலாம். அதே மாதிரி இந்த வடிகட்டுறதும் அப்படி தான். வேறு எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. இது ஏதாவது ஒரு கப்பு மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கப்பில் இதில் போட்டுட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம இது அப்படியே போடுறதா இருந்தால் கூட போடலாம்னா திரியாக இருக்கும். போட்டுட்டு இப்போது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே இறங்கிடும். இந்த சாரெல்லாம் இறங்கிடும். இந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக நான் எடுத்துடுறேன். நம்ம வெறும் 4 டேபிள் ஸ்பூன் தான் போட்டோம் அந்த பவுடரு. இந்த மாதிரி இலை கிடைக்கலைன்னா நீங்கள் என்ன மாதிரி பவுட்ரு கிடைக்கும். கடைங்கள்லேயே மருதாணி பவுடருன்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். வெறும் எதுவுமே கலப்படம் இல்லாமல் வெறும் மருதாணி பவுடர். அதை கூட அதை வாங்கிட்டு இந்த மாதிரி செய்திங்கன்னா இந்த கலர் நல்லா வந்துடும்.
பாருங்க. இதில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபுல்லாக முடியல எல்லா முடியல நீங்கள் தடவினா குளிர்ச்சி கூட. அதே சமயத்தில் நல்லா அந்த வெள்ளையாக எங்கே இருக்கோ உங்களுக்கு வெள்ளை முடி வேண்டான்னா இந்த மாதிரி கலர் பண்ணிக்கிறதுக்கு கருப்பு கலரு நல்லா பிளாக் ஆகிடும். இதை வந்து போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும். 15 நிமிஷம் அதுக்கு மேலே வேண்டாம். 15 நிமிஷம் ஊறினீங்கன்னா நல்லா கலர் வந்துடும், நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா குளிச்சு தலைக்கு அலசிட்டிங்கன்னா போயிடும். இந்த கருப்பு வேண்டான்றவங்க இது அப்படியே இதே டைரெக்டாக தண்ணியில் போட்டு இது பண்ணிவிட்டு ஒரு உடனே போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வடிகட்டிட்டு அப்படியே போடலாம். போட்டிங்கன்னா அதில் கலர் வராது, அதே நேச்சுரல் கலர் மாதிரி இருக்கும். அந்த பச்சை கலரு எதுவாக இருக்கோ அதே மாதிரி இருக்கும். இது ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இதை இப்படி எடுத்து நல்லா தடவிக்க வேண்டியது தான். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.